மோகன் பகவத் போன்றவங்க ஆர்எஸ்எஸ் சொல்றது அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஹிந்துக்களுக்கு மட்டுமான ஒரு நாடாக இதை மாற்றுவது, ஹிந்துக்களுக்கான நன்மை மட்டும் அவங்க பேசுறாங்க. உங்களை போன்றவங்களும் ஓவைசி போன்றவர்களும் மற்ற இஸ்லாமிய அமைப்புகள், அடிப்படைவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்ற மத அடிப்படைவாத அமைப்புகள் முஸ்லீம் நலன் சார்ந்த விஷயம், முஸ்லீம் உரிமைகள் அப்படின்னு மட்டும் நீங்க பேசுறீங்க. இந்த இரண்டு துருவமாக ரெண்டு பேருமே எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பேசுறது இந்தியால எல்லோரும் உருவாகிற, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு பெரிய சவாலா இருக்கு இல்லையா? இல்ல, சவாலா இருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கங்கள் இந்துக்களுடைய நலனை பேசினால் எங்களுக்கு எந்த விருப்பமே கிடையாது, இந்துக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசினால் எங்களுக்கு எந்த விருப்பமே கிடையாது. ஆனால் இந்துக்களுக்கு தான் முதல் உரிமை, மற்றவனுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றாங்கல்ல, அதில் தான் எங்களுக்கு வெறுப்பு இருக்கே தவிர, நாங்கள் இந்துக்களுடைய கல்விக்கு உதவி செய்கிறோம், இந்துக்களுடைய மருத்துவத்துக்கு உதவி செய்கிறோம், இந்துக்களுடைய மேம்பாட்டுக்கு உதவி செய்கிறோம் என்று ஒரு அஜெண்டாவை எடுத்து ஆர்எஸ்எஸ் நடத்தினால் அதில் முஸ்லீமுக்கு என்ன பிரச்சனை, இல்லை கிறிஸ்தவருக்கு என்ன பிரச்சனை, அது நாத்திகருக்கு என்ன பிரச்சனை, அவங்க மதத்தில் உள்ள ஆள் அவங்க பாடுபடுறாங்கன்னு போயிடும். முஸ்லீம்களாகி நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், எங்களுக்கு படிப்பு தாங்க, எங்களுக்கு கல்வி தாங்கன்னு சொல்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ முஸ்லீமாக இருக்கக்கூடாது, இந்த கலாச்சாரத்துக்கு மாறு, எங்கள் சட்டத்தை நீ ஏற்றுக்க, எங்களை மாதிரி நீ அப்படின்னு சொல்லி திணிக்க பார்க்குறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இந்து மக்களுக்கு பாடுபடுவதாக சொல்வது மற்றவர்கள் இருக்கக்கூடாது என்கிற அர்த்தத்தில், ஒரு நாங்கள் மட்டும்தான் இதில் இருக்கணும், நாங்கள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்ற அர்த்தத்தில், நாங்கள் உரிமையை தாங்கன்னு கேட்குற அர்த்தத்தில் சொல்கிறோம். இது ரெண்டையும் சமப்படுத்தக்கூடாது. அவ எங்களை மாதிரியே ஆர்எஸ்எஸ் இயக்கம் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது இந்துக்களை மேம்படுத்த வேண்டி இருக்கிறது. பள்ளிவாசல் இடிப்போங்கிறாங்க. நீ உன் கோயில் நீ வச்சுக்க, என் பள்ளிவாசல் நான் வச்சுக்கிறேன், ரெண்டு பேரும் போயிட்டா இதுக்கு பஞ்சாயத்து. அவங்களுடைய தாக்குதல் அடிப்படையிலான ஒரு அமைப்பில் அதை பேசுகிறாங்க. அதான் குழப்பமே. நீங்க தாக்குதல் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் ஒரு சாமியாரும் எம்பியுமான சாக்ஷி மகராஜ் பேசும்போது, இந்தியாவில் முஸ்லிம் மக்கள் தொகை ரொம்ப பெருகிடுச்சு, ஒவ்வொரு இந்து பெண்ணும் குறைஞ்சது 4 குழந்தைகளையாவது பெற்றுக்கொண்டால்தான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும், அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம மதம் வந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான அச்சம் வர்றத நாம எப்படி பார்க்கிறது? அதாவது அவங்க மிகைப்படுத்தி சொல்றாங்க. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் 4ஓ 10ஓ பெறக்கூடிய நிலையெல்லாம் இல்லை. இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் என்ன செய்யறாங்க, வாழணும்ல, பெறது விஷயம் கிடையாது, பொருளாதாரம் வேணும், படிப்பு கொடுக்கணும், படிப்புலாம் ரொம்ப காஸ்ட்லியாக போச்சு, 2 பிள்ளைக்கு மேலே கொடுக்கும், இதெல்லாம் விளங்குறாங்க எல்லாரும் மாதிரியுமே. நீங்கள் ஒரு தெருவில் இந்து முஸ்லீம் எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 குழந்தை 1 குழந்தை அந்த மாதிரி தான், ஒரே மாதிரியாக தான் இருக்கிறார். இவங்க சொல்கிறபடி அதிகமாக இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் அதிகமாக வர்றது காரணம் இஸ்லாத்தில் சேரக்கூடிய மக்களினால் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம்ங்கிற ஒரு நல்ல மார்க்கம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கூட என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்கத்தை நோக்கி சில நடிகர்கள்லாம் வர்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களெல்லாம் யார் போய் ஆசை, பணத்துக்கு ஆசை காட்ட முடியுமா, அவங்களுக்கு பொருளாதார ஆசை காட்ட முடியுமா, பதவி ஆசை காட்ட முடியுமா, மிரட்ட முடியும், ஒன்றுமே இல்லை. விளங்கி வர்றாங்க. அது மாதிரியான காரணங்களால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதனால இவர் இந்துக்கள்லாம் 4 குழந்தை பெற சொன்னால் எங்களுக்கு மறுப்புலாம் கிடையாது, நல்லா பெற்றுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு முடியும் என்று சொன்னால் தாராளம் பெற்றுட்டு போகட்டும், மெஜாரிட்டி இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி ஆகிட்டு போட்டு அதில் எங்களுக்கு எந்த ஒருத்தமும் கிடையாது. ஆனால் இது குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. நாங்கள் நிறைய 10 பிள்ளை 20 பிள்ளை 4 பிள்ளைன்னு பெற்று முஸ்லீம்கள் பெருகி போகிறாங்கன்றது அப்படி இல்லை. சில பேர் இருப்பாங்க, அது மாதிரி அங்கேயும் சில பேர் இருப்பாங்க. இப்போ லல்லு பிரசாத் யாதவ்லாம் ஒரு மாநில முதல்வராக இருந்தார், அவருக்கு எத்தனை பிள்ளைன்னு பாருங்கள், அவர் தகப்பனாருக்கு எத்தனாவது பிள்ளைன்னு பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாரும் தான் அது மாதிரி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில அதிக பிள்ளை பெறக்கூடியவர்கள் இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க, முஸ்லீம்லையும் இருக்கிறாங்க. குறைவாக பிள்ளை பெறக்கூடியவர்கள் அதே ரேஞ்சில் இங்கே இருக்க அங்கேயும் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் பூரா சகட்டு மேனிக்கு அதிகமாக பிள்ளை பெறாங்க, நீங்கள் அது மாதிரி பெறுங்கிற பெரிய தூண்டுற மாதிரி உள்ளது. சிறுபான்மையினருக்கு சலுகைகள் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கல்வியில வேணும், வேலை வாய்ப்புல வேணும்னு. ஆனால் உங்களை மாதிரியே சிறுபான்மையினரா, மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க சிறுபான்மையினருக்கு சலுகை செய்யறோம் அப்படின்ற பேர்ல அரசாங்கம் சொல்ற எல்லாத்தையுமே செய்யற எல்லாத்தையுமே முஸ்லிம்களுக்கு மட்டுமே செய்யறாங்க, அதனால எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனதையும் பார்க்கிறோம். இப்ப முஸ்லிம்களுக்கு அவ்வளவு சலுகைகள் அதனால மற்ற சிறுபான்மையினர் பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. இன்னொன்று, நாங்க சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள், எனவே எங்க மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி மத அடிப்படையில் சலுகை கேட்பதே தவறு, அப்படி பண்றது வாக்கு வங்கி அரசியலுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இரண்டுக்கும் நீங்க சொல்ற பதில் என்ன? அதாவது சிறுபான்மைங்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் அதிக சலுகை பெறுகிறார்கள்ங்கிறத முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறானது. முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கல. நீங்கள் இதை உதாரணத்தின் மூலமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், நீங்கள் முஸ்லீம் கிராமங்களுக்கு போங்க, சச்சார் அதெல்லாம் சொல்கிறாரு, மிஸ்ரா அதெல்லாம் சொல்கிறாரு. முஸ்லீம் அல்லாத கிராமங்களுக்கு போங்க,
அடிப்படை வசதிகள் வந்து முஸ்லீம் கிராமங்களில் கம்மி, முஸ்லீமில் வங்கி கடன் பெற்றவர்கள் கம்மி, முஸ்லீம் ஊர்களில் வந்து மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த சிலபஸில் உள்ள பாடத்திட்டங்கள் கொண்ட கல்விக்கூடங்கள் எல்லாம் அறவே கிடையாது. அவர் சொல்கிறார், முஸ்லீம் அல்லாத பகுதிகளில் தான் அந்த இதெல்லாம் கிடைக்கிறது. முஸ்லீம்களுக்காக கல்வி உதவின்னு சொல்லி அவர் அபுல் கலாம் ஆசாத் பேரில் உள்ள ஒரு அறக்கட்டளையின் சார்பாக சில உதவி பணத்தை வந்து மாநிலங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதை கூட நிறைய இங்கே உள்ளவங்க கண்டிஷனை போட்டு அந்த விநியோகம் பண்ணாமல் திருப்பி அனுப்பக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. அப்போ முஸ்லீம்களுக்கு நிறைய சலுகை பெறாங்க, சிறுபான்மைக்கு உள்ளது எல்லாமே முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்கிறார்கள்னு அந்த ஜெயின் சமூகம் வழக்கு போட்டார்களே, ஆனால் அது நீதிமன்றத்தில் புறக்கணிக்கப்பட்டுரும். அதுக்கு ஆதாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி புள்ளி விவரத்தோடு எங்களுக்கு அதிக சலுகை பெற்றதாகலாம் சொல்ல முடியாது. நாங்கள் என்ன கேட்குறோம் என்றால், கல்வி வேலைவாய்ப்பில் நாங்கள் வெள்ளைக்காரங்காலத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது, படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஹராம் என்று சொல்லி வெள்ளைக்கார வேலையெல்லாம் விட்டுட்டோம், அதனால பின்தங்கி இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிற காரணத்துக்காக எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறோமே தவிர மத அடிப்படையில் கேட்கல. மத அடிப்படையில் பாவம், ஆங்கிலம் படிக்கிறது பாவம் என்று சொல்லி கல்வியை முழுசாக புறக்கணித்த ஒரு சமுதாயம் நாங்கள் தானே இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு சமமாக வரணும், ரொம்ப கீழே கிடக்கிறோம், கொஞ்சம் ஏற்றி விடுற வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்குறோமே தவிர இது மத அடிப்படையிலானது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்கள் மதத்த அடிப்படையில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம், அதுக்கு தான் கேட்குறோம். அது வந்து தவறானது கிடையாது. அதே மாதிரி வந்து சரி மத அடிப்படையில் கூடாது என்றால் சாதி அடிப்படையில் உள்ளது மட்டும் கூடுமா? எல்லாரும் சமமாக நடத்தணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லணும். சில குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்கன்னு கொடுக்குறோம், அது நாங்கள் தேவைன்னு சொல்கிறோம். அப்போ அதை ஏற்றுக்கொண்டு இது மறுக்கக்கூடாது இல்லையா? நாங்கள் ரெண்டையும் ஏற்றுக்கிறோம். தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்களா அவங்களையும் தூக்கி விடு, இந்துக்களில் சில ஜாதியினர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களையும் தூக்கி விடுங்க, எங்களையும் தூக்கி விடுங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாதி அடிப்படையில் உள்ளது ஓட்டு போயிருங்கிறதுக்காக வேண்டி அதை எதிர்க்க அவங்களுக்கு தைரியம் கிடையாது. முஸ்லீமை எதிர்த்தால் பெருசாக ஓட்டு பாதிக்காது, அதான் ஓட்டு வங்கி. ஓட்டு வங்கிங்கிறது எங்கே வருதுன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பேசுறது ஓட்டு வங்கி கிடையாது. முஸ்லீம் அல்லாதவங்களுடைய அந்த சாதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கண்டிக்காமல் இருக்கிறாங்களே, அது எதுக்கு? ஓட்டு வங்கி தான், அந்த ஓட்டு போயிருமேங்கிறதுக்கு தான். அதனால நாங்கள் என்ன செய்யறோம், ரெண்டையும் ஆதரிக்கிறோம். இந்து சமுதாயத்தில் பின்தங்கின மக்களையும் தூக்கி விடுங்க, நாங்களும் பின்தங்கி இருக்கோம் தூக்கி விடுங்கன்னு சொல்கிறோம். அரசாங்கம் கூட ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கு தரல, முஸ்லீமில் உள்ள பின்தங்கியவர்கள்னு சில பட்டியல் வச்சிருக்கிறாங்க, பேக்வேர்டு எம்பிசின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ முஸ்லீம்களில் உள்ள பின்தங்கியவர்களுக்கு பிரித்து தான் தர்றாங்களே தவிர அனைத்து முஸ்லீம் இடஒதுக்கீடு நாங்கள் பெற முடியாது. அந்த சலுகை கூட மத அடிப்படையில் தரல. நரேந்திர மோடி அரசாங்கம் அமைந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய வெறுப்பு மக்கள்கிட்ட இருந்ததுனால இவர் ஆட்சி அரியணையில உட்கார வச்சிட்டாங்கன்னு. அன்றைக்கு நீங்க சொன்னது வாதப்படி சரியா இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்கள்லயும், அது மகாராஷ்டிராவா இருக்கலாம், ஹரியானாவா இருக்கலாம், ஜார்க்கண்டா இருக்கலாம், ஈவன் காஷ்மீர்ல முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய காஷ்மீர்ல கூட பாஜக அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக இன்னைக்கு இருக்கு. அப்ப நீங்க சொல்றது மாதிரி பிஜேபின்றது ஒரு மதவாத கட்சி இல்ல, அதை எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஏற்கிறாங்க, முஸ்லிம்கள் கூட பிஜேபியை ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டாங்க அப்படின்றது தானே இது காட்டுது. பிஜேபி வந்து இப்ப நடந்த சட்டமன்றங்கள்ல அதிக வாக்குகளை பெற்றிருக்காங்க இல்லையா, இதை காங்கிரஸ் ஒப்பிடக்கூடாது. பிஜேபி வளர்ந்திருக்குதா என்பதை பிஜேபி நாடாளுமன்றத்தில் வாங்கின ஓட்டு இருக்குல்ல அதனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். சீட்டு கூட வாங்கியிருக்கலாம். அப்போ மாநிலத்தை ஒட்டுமொத்தமா சுருட்டி எடுத்தவங்க மகாராஷ்டிராவில் இப்ப ஏன் சுருட்டி எடுக்க முடியல? கூட்டணி ஆட்சி அளவுக்கு ஏன் வந்தாங்க? அந்த அளவுக்கு வாங்க முடியல, ஓட்டு அளவும் குறைஞ்சிருக்கிறது. அதாவது காங்கிரஸோட கூட வாங்கி இருக்கிறார்கள், இன்னும் அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். பிஜேபி வந்து தான் வாங்கிய ஓட்டுகளை, நாடாளுமன்ற தேர்தல் வாங்கிய ஓட்டுகளை எல்லா காஷ்மீர் உள்பட எல்லா தேர்தல்களையும் குறைந்திருக்கா கூடியிருக்கா, அதனோட ஒப்பிட்டு பார்க்கணும். அது அவங்கள இந்த சர்வேயை உணர்கிறார்கள். குறைந்து கொண்டு வருது என்பதை பிஜேபியுடைய இந்த வாக்கையும் பிஜேபியுடைய நாடாளுமன்ற வாக்கையும் ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் அவங்க வளரல, தேய்ந்து கொண்டு வருது. மக்கள் அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், திடீர்னு ஒரு நாள் உண்டாகாது. இந்த அதிருப்திகள் வந்து 1, 2, 3 தான் வரும். அது ஆரம்பித்திருக்குன்னு எங்களுக்கு விளங்குறது. நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி தொடங்கிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறோம், எங்களால காஷ்மீர்லயும் வெற்றி பெற முடியும், தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெற முடியும் சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி அவங்களுடைய இலக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு, நாங்க நிரப்ப போறோம்ன்றாங்க. நாளைய தினம் கூட மிலாது நபி விழாவை கொண்டாடுவதற்காக பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் முக்தர் அப்பாஸ் நக்வியும் ஷானவாஸ் ஹுசேனும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வர்றாங்க. அதற்கான விழா ஏற்பாட்டை ஒரு முஸ்லிம் அமைப்பு செய்கிறது. அப்ப தமிழ்நாட்டிலும் முஸ்லிம்கள் பிஜேபியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பொருளாகாதா? அதாவது எல்லா பகுதிகளையுமே பிஜேபிங்கிறலாம் கணக்கு பண்ணி அரசியல்ங்கிற அடிப்படையில் ஆதாயத்துக்காக வேண்டி யாரையும் ஆதரிப்பாங்க. இந்த முக்தார் அப்பாஸ் இருக்கிறது எதை காட்டுது?
நம்ம தமிழ்நாட்டை காட்டுறோம். முக்தார் அப்பாஸ், ஷானவாஸ், அது மாதிரி காங்கிரஸ் பாரம்பரியத்தை வந்த நஜ்மா அப்துல்லாவெல்லாம் பிஜேபியில் இருக்கும் பொழுது அது மாதிரி 4 பேர் ஊருக்கு 4 பேர் இல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த நடத்தக்கூடியவர் யாரு? பெரிய நாடறிந்த ஒரு தலைவரா? மக்கள் பின்னாடி இருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் ஒரு மத சடங்கின் பேர்ல மக்களை திரட்டிடலாம், அதான் ஒரு ஆதரவை திருப்பலாங்கிறது தான் மீளாத எடுத்தாங்களே தவிர அவங்களோட அரசியல் கட்சியாக நடத்தி காட்டினாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. அதே நேரத்தில் எங்க இஸ்லாம் மார்க்கத்தில் மீளாத கிடையாது. இதனால எல்லாம் முஸ்லீம்கள்லாம் அவருக்கு பின்னாடி போயிருவாங்க. ஷானவாஸ் ஹுசேன் வந்த உடனே, முக்தார் அப்பாஸ் வந்த உடனே முஸ்லீம்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்க முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோ காங்கிரஸோ கால் விட முடியாது. இங்கே பிராந்திய கட்சிகள் தான் அந்த இடத்தை நிரப்ப முடியுமே தவிர, மாநில உணர்வோடு உள்ள கட்சிகள் தான் நிறைக்க முடியுமே தவிர, தேசிய கட்சிகள் துணையாக பெரிய கட்சிகளோடு சேர்ந்து சில வெற்றிகளை பெறலாம். பிஜேபியோ காங்கிரஸோ திமுக அதிமுக அது மாதிரி பெரிய கட்சிகளோடு சேர்ந்தார்களே ஆனால் சில வெற்றிகள் பெற முடியுமே தவிர, இங்கே அந்த பெரியாருக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட அந்த உணர்வு, திராவிட உணர்வு என்ற அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ் இங்க ஆளவே முடியாது. திராவிட உணர்வு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவோட மாநில தலைவர், தமிழ்நாடு ஒரு நாத்திக பூமியா இருந்தது, இப்ப அங்க ஆன்மீக பூமியாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது பிஜேபிக்கான செல்வாக்கு அபரிமிதமாக வருகிறது, உறுப்பினர் சேர்க்கையில ஏராளமானவர்கள் சேர்கிறார்கள், தமிழ்நாட்டில் நாங்க ஒரு மாற்று சக்தின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையோட சொல்றதை எப்படி பார்க்குது? அதாவது பெரியார் இருந்த காலத்துல இருந்ததை விட அதுக்கு பின்னாடி பக்தி அதிகரிச்சது. அதாவது கருப்பு சட்டை போடுறவங்க சபரிமலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் உண்மை, அவங்க சொல்லக்கூடியது உண்மை. அது இன்னைக்கு வரல. அவங்க ஏதோ இந்த ஆண்டு நடந்த மாதிரி பேசுறாங்க. இது இருக்கும்போதுதான் திமுக அதிமுக ஜெயிச்சிட்டு இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக பெரியாருடைய கொள்கையில் இருந்தவர்கள் நிறைய பேர் அந்த பக்தர்களாக மாறி போனது உண்மையாக இருந்தாலும் அது நேத்து நடந்ததா? 10 வருஷத்துக்கு முந்தைய அதுதான் நிலைமை, 20 வருஷத்துக்கு முந்தைய அதுதான் நிலைமை. அப்ப பெரியார் போய் சில ஆண்டுகள்லயே அந்த மாற்றங்கள் வந்து விட்டது. அந்த கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாம் அந்த முந்தின அளவுக்கு இல்ல, பிரச்சாரம் அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் நீர்த்து போயிருக்கு, நம்ம ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். அதனால திமுக அதிமுக வேற ஒண்ணு வந்துச்சா? அப்ப அந்த நேரத்தில் தான் இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தில் ஆன்மீக ரீதியாக அதை தோத்து விட்டாலும் கூட அரசியல் ரீதியாக இந்த ரெண்டை விட்டா வேற ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள நிலைமை இருக்கிறது. நாளைக்கு அதுதான் நடக்கும். எல்லாரும் கோயிலுக்கு போன காரணத்தினால கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பிஜேபிக்கு தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கோயிலுக்கு போறவர்களே அண்ணா திமுக திமுக இந்த ரெண்டை தான் பார்ப்பாங்களே தவிர, அதனோட இவங்க சேர்ந்தாங்களே ஆனால் அதை ஒட்டி 1-2 சீட்டுகள் வரலாமே தவிர, எந்த காலத்திலும் இங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன திட்டம் போட்டாலும் இங்க கலவரத்தை தூண்டி கூட ஜெயிக்க முடியாது, கலவரம் வராது. இது புத்த பெருமானுடைய பூமி, இங்க பள்ளிவாசலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த மாதிரியானதெல்லாம் செஞ்சாங்க. இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் நடந்த நேரத்தில் ராஜபக்சே அவங்க நடவடிக்கை எடுக்கல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கலவரம் நடக்கும் என்றெல்லாம் நாங்க நினைக்கவே இல்லை. அவங்க ஆட்சிக்கு வந்தா கலவரம் நடக்காது. ஏன்னா கலவரத்தை அவங்க தான் தூண்டுவாங்க. குரானை புனித நூல் என்று சொல்வதும் தப்பு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில். பைபிளை புனித நூல் என்று சொன்னாலும் அதுவும் தப்பு. பகவத்கீதையை ராமாயணத்தை சொன்னாலும் தப்பு. அப்ப இவங்க புனித நூல் என்று அறிவிப்பது இதெல்லாம் என்னன்னா அந்த திணிக்கிறாங்க. இலங்கையில தேர்தல் முடிவு ராஜபக்சே வீழ்ந்திருக்கிறார், பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த காலத்துல தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கூட போர்க்குற்றம் தொடர்பாக, மற்ற விஷயங்கள் தொடர்பாக, தமிழருக்கான உரிமை தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை தமிழ் தேசிய இயக்கங்களோட சேர்ந்து நடத்தின காலத்துல, ராஜபக்சேவை எதிர்த்து நடத்தின காலத்துல நீங்க அதுல இருந்து மாறுபட்டு நின்றீங்க. ஒரு வகையில நீங்க ராஜபக்சேவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தீங்கன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய வீழ்ச்சி எதை காட்டுது? அதாவது நம்ம ஆரம்பத்திலையும் ராஜபக்சேக்கு ஆதரவான நிலையை எடுக்கல. விடுதலை புலிகள் விஷயத்தை தமிழர் பிரச்சனை மாதிரி, ஒட்டுமொத்த தமிழர் பிரச்சனை மாதிரி காட்டி விடுதலை புலிகளை அளித்ததற்காக வேண்டி இவங்க நடத்தின போராட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றா விடுதலை புலிகளால் இலங்கையில் உள்ள எங்க மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள், பொதுவாகவும் பாதிக்கப்பட்டார்கள். அதிகமான பாதிப்பு விடுதலை புலிகளால் முஸ்லீம்களுக்கு தான் இலங்கையில் நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள ராஜபக்சே அந்த இயக்கத்தை அளித்த காரணத்தினால் தமிழர்கள் அழிந்தார்கள் சொல்ல முடியாது, தமிழர்களுக்கு எதிரான சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னோம். அதே நேரத்தில் இலங்கையில் அப்பாவிகள் அந்த போருக்கு பிறகும் ராணுவத்தை குவிக்கிறது, முள்வேலியில் அடைத்து வைத்தது, அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று முன்னரும் நாங்கள் சொன்னோம், இப்போவும் சொல்லுகிறோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இப்ப ராஜபக்சேயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதுக்கு பிறகு சிங்கள இன வெறியர்களுடைய கவனம் முஸ்லிம்கள் மேல திரும்புது. சிங்களர்களுடைய அந்த தமிழர்கள் பிரச்சனை முடிந்து விட்டது,
அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலை தாக்குறது, முஸ்லீம்களுடைய கடைகளுக்கு தீ வைப்பது, கொள்ளையிடு, இதெல்லாம் யாருன்னா புத்த சாமியார்கள் பண்றாங்க, பொதுமக்கள் அல்ல. புத்த பிக்குகளே தலைமை வகிக்கக்கூடிய சில இயக்கங்கள், பொதுபல சேனா போன்ற சில இயக்கங்கள் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி, இப்ப இங்க மாதிரி பாபர் மசூதியில வந்து ராமர் பிறந்தார்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் புத்தரோட சொந்தம் கொண்டாடி இது புத்த பெருமானுடைய பூமி, இங்க பள்ளிவாசலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த மாதிரியானதெல்லாம் செஞ்சாங்க. இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் நடந்த நேரத்தில் ராஜபக்சே வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கல. இந்த தேதி வரைக்கும் அந்த பொதுபல சேனா வன்முறையை பகிரங்கமா தூண்டுறவர் மேல கைது செய்யப்படல, வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவர் கைது செய்யப்படல, தண்டிக்கப்படல. அது போக அவங்க இந்த தேர்தலில் ராஜபக்சே முழுமையாக ஆதரித்தார்கள். அவர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே இவர் ஆட்சியில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த சிங்கள வெறியர்களால் முஸ்லிம்கள் தாக்கப்படுவதை இவர் ஊக்குவிப்பார் அல்லது வேடிக்கையாக பார்ப்பாரு என்ற ஒரு எண்ணம் அனைத்து முஸ்லிம்கள் இருந்ததுனால இந்த முஸ்லிம்கள் திரண்டு வாக்களித்திருக்காங்க. மாத்தி முஸ்லிம்கள் ஏரியாவில் போறா ராஜபக்சே ஓட்டு கிடைக்கல, தமிழர்கள் ஏரியாவுலையும் ராஜபக்சே ஓட்டு கிடைக்கல, மற்ற ஏரியாக்கள்ல ஒரு சரியா வாங்கி இருக்கிறாங்க. இதான் தூக்கி விட்டுருக்கிறது. அப்ப முஸ்லிம்களுக்கு வந்து இவர் வந்தால் பாதுகாப்பு இல்லை என்று இலங்கை மக்கள் நினைக்கும் அளவுக்கு அவர் ஆட்சி இருந்தது என்று இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவர் ஆட்சியில முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இங்க இந்தியால நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, பெரிய அளவுல கலவரம் வந்துரும், நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமையை சீர்குலைச்சிருவாங்க அப்படின்லாம் பல்வேறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியான ஒரு நிலைமை வந்ததா தெரியல. தொடர்ந்து அவர் வந்து வளர்ச்சியில கவனம் செலுத்துறார். மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா, இப்படியான விஷயங்கள் தான் அவங்க இது பண்றாங்க. உலக முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவுடைய பெருமையை, உலக அளவுல செல்வாக்கை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்றேன், எங்க ஆட்சி வந்த பிறகு உலக அரங்கில இந்தியாவோட செல்வாக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு மோடி சொல்றதுதான் பாக்குறோம். அப்ப பிஜேபி மேல நீங்க வைக்கிற அச்சம் அப்படின்றது தேவையில்லைன்னு பொருள் கொள்ளலாமா? அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கலவரம் நடக்கும் என்றெல்லாம் நாங்க நினைக்கவே இல்லை. அவங்க ஆட்சிக்கு வந்தா கலவரம் நடக்காது. ஏன்னா கலவரத்தை அவங்க தான் தூண்டுவாங்க. நம்ம ஆட்சியில் இது கலவரம்னு சொல்லி அடங்கிதான் இருப்பாங்க. ஆட்சி இல்லைன்னா தான் கலவரத்தை தூண்டுவாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கலவரம் நடக்காது என்றதை நாங்களும் சொல்றோம். ஆனால் கீழே அடிப்படையான விஷயங்கள் அறுப்பார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த மறுமத மாற்றம்னு சொல்றாங்க. 5 லட்சம் தரப்படும் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுங்குற மாதிரியான ஒரு டிராமா நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பகவத்கீதை புனித நூல் என்று சொல்லி அதை பாடத்தில் வந்து சேர்க்கிறாங்க. புனித நூல் என்றால் அதற்கு மரியாதை செலுத்தி ஆகணும், அதுக்குரிய கண்ணியத்தை கொடுத்தாகணும். அப்ப எல்லா மதத்திനും அதை கொடுக்கணும். ஒரு மத நூல் அது மதிக்கலாம், அவங்க மதிக்கலாம். குரானை நாங்க மதிக்கிற மாதிரி அவங்க அதை மதிக்கலாம். குரானை புனித நூல் என்று சொல்வதும் தப்பு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில். பைபிளை புனித நூல் என்று சொன்னாலும் அதுவும் தப்பு. பகவத்கீதையை ராமாயணத்தை சொன்னாலும் தப்பு. அப்ப இவங்க புனித நூல் என்று அறிவிப்பது இதெல்லாம் என்னன்னா அந்த திணிக்கிறாங்க. வேற இவங்க வந்து ஆட்சியில் வந்த பிறகு கலாச்சார ரீதியாக எல்லாரையும் இந்த மத மாற்றம் செய்யணுங்கிறாங்கல்ல. பகவத்கீதையின்படி வழிபடணும், பகவத்கீதையை கொண்டாடணும், அதன்படி உங்களுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ளணும். சிறு வயது மாணவர்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷக்கருத்தை ஊட்டுகிறார்கள். அந்த மாதிரியான மறைமுகமான மிரட்டல்கள், மறுமத மாற்றம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒண்ணு. அது போக வெளிநாடுகளில் உள்ள நிதியெல்லாம் பெருக்க பாடுபடுறாருங்கிறீங்கல்ல, அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு வேஷமும் வெளிநாட்டுக்கு ஒரு வேஷம் காட்டுறாரு. வெளிநாடுகளில் என்னன்னு கேட்டா மோடி வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஆள் என்று காட்டுவதில் அவர் அக்கறை செலுத்துறாரு. உள்நாட்டில் அது பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீ அதை செய்யி, இவருடைய அனுமதி இல்லாமல் அதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்தான் வலிமையான பிரதமராக இருக்காரு. இவர் ஏற்றி யாரும் RSS ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கண்ட்ரோல் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்கு, ஆட்சியும் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இது மாதிரியான மிரட்டல் நடக்கிறது, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி சில நல்ல திட்டங்கள், தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா, கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி 2000 கோடி 3000 கோடி ஒதுக்குறோம்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பகட்டு வார்த்தை தானே தவிர தூய்மை இந்தியா இதனால வராது. ஒரு போஸ் கொடுத்த தவிர என்ன தூய்மை அடைந்து விட்டது? வெறுமனே தெருவை பெருக்கிறது தான் சுத்தம்ங்கிறாங்க. தெருவை பெருக்கிறது மட்டும் சுத்தம் கிடையாது. சுத்தம்ங்கிறது வந்து இந்த ஒரு ஆற்றை எப்படி பயன்படுத்தணும், ஒரு ரோட்டை எப்படி பயன்படுத்தணுங்கிற விதிமுறைகள் இருக்கிறது. அந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் பேணப்படாம தூய்மை இந்தியான்னு சொன்னா அதை ஏற்றுக்கணும். தூய்மை நிஜமா தூய்மையான வரவேற்போம். இந்தியா தூய்மையானுச்சுன்னா வரவேற்போம். அப்ப மலைஜலங்களில் இருந்து தூய்மை அடையணும், சாக்கடையிலிருந்து தூய்மை அடையணும். தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தெருப்புறம் ஒரு நாள்ல டன் கணக்கில் குப்பை அள்ளுறாங்க. உண்டா? அது குப்பையை போடுவதற்கு அனுமதித்து விட்டு அள்ளுவதற்கு பேர் தூய்மையா? குப்பையை போடுவதை தடுக்கிறது தான் தூய்மை. அப்ப தேவையற்ற குப்பைகள் உருவாகாமல் இருப்பதற்குரிய சட்டங்களை கொண்டு வரணும். இதையெல்லாம் செய்ய முடியாதவர்களா இருப்பார்களே, ஆனால் அவங்களால வந்து தூய்மையை கடைபிடிக்க இயலாது. நன்றி. எங்கள் அரங்குக்கு வந்து விரிவாக கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி. புதிய தலைமுறை நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.